அனைத்துலக நண்பர்களுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான், அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான். இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தைய சனி வக்ர பெயர்ச்சி என்னங்க, யார் பார்த்தாலும் ஆல்ரெடி விரைய சனி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சனி வக்ர பெயர்ச்சின்னு வேறு புதுசாக சொல்கிறீங்க. ஸோ சனீஸ்வர பகவானால் என்னதான் இருக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னு நிறைய பண்ணதுக்கான விளைவுகள், அதாவது நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுபமாக நடந்துகிட்ருக்கோம் இந்த காலகட்டத்தில். விரயம்னு சொன்னாலே செலவு தான். அதை எப்படி நம்ம செலவை எப்படி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இது சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னும் போது அது சுப செலவு தான். அப்போ செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணணும். அடுத்தது உங்கள் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கலாம். அப்போ அது வேஸ்டான செலவுன்னு சொல்லுவீங்களா? அதுவும் சுப செலவு தான். இல்லை நீங்கள் ஃபாரின் டூர் போகிறீங்க, அப்போ அது ஃபாரின் சொன்னாலே அது பரதேச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடலை தாண்டி போனாலே பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிற தேசம் செல்பவர், அதுதான் பிற்காலத்தில் பரதேசி அப்படின்னு மாறிச்சு. ஸோ அப்போ அது பரதேசி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பொருள் தேடி போகிறவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கே இருக்க உணவு உண்ணுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அங்கே இருந்து பொருளை ஈட்டி கொண்டு இங்கே வருவாங்க. அதுதான் பிரதேச வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மாப்பிள்ளையா உடனே ஓகே, ஃபாரின் போனோம் என் பொண்ணு கல்யாணம் ஆனதும் ஃபாரின் பொண்ணா உடனே ஓகே. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி மாறிடுச்சு. அப்போது அவங்களோட ஜாதகத்திலேயே அந்த பிரதேச வாழ்க்கைன்றது இருக்குது. அப்போது எந்த ராசிக்காரர்கள் யார் அவங்க செய்த நன்மை தீமைகளை பொறுத்து அவங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்குறார். சரிங்களா? சில பேருக்கு சில விஷயங்கள் அனுபவத்தை கொடுக்குறாரு, சில பேருக்கு செல்வ செழிப்பை கொடுக்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் மேஷராசி என்பவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், அப்போ நான் விரயஸ்தானம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் சொல்லலாம். உங்களோட உறக்கம் சார்ந்த விஷயங்களில் சரிங்களா, பெரிய முதலீடுகள் இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விதமான கடினமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2.5 வருடமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய விரயங்கள் நிறைய பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய விரயம் மூலமாக அனுபவங்கள் அதிகமாக பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஷராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது. சரிங்க, இப்போ வக்ர பயிற்சின்னு ஏதோ சொன்னீங்களே, இப்போ அதனால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக ஒரு ஜாக்பாட் மாதிரி கொடுக்க போகிறார். ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா,
எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா, எவ்வளோ தாண்டா அடி வாங்குது, கொஞ்சம் கேப் விட்டு அடிங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் என்ன விஷயத்துக்காகலாம் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தீங்களோ, அது ஒரு வீடு இடம் வாங்கியிருப்பீங்க, ஒரு காலி மனை எதனா வாங்கியிருப்பீங்க, அதில் வீடு கட்டணுன்றதுக்காக நிறைய டாக்குமெண்டேஷன்ஸுக்காக சுற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அலைய விட்டுருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ அதுக்கான விஷயங்கள் உடனே இமிடியேட்டாக நடந்து உங்கள் கையில் அந்த ப்ராசஸ் வந்து நிற்கும், அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிரும், உடனே நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். அப்போ அது நல்ல விஷயம் தானே. நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வரும்போது அப்போ தானே நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னு போது யாரோ உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பா வீடு கட்டினேன், அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவ அறிவு யார் சொன்னாலும் சரி, அனுபவிச்சா மட்டும்தான் அது நம்மள்கிட்ட போகாமல் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் தான் அது தூண்டி கொடுப்பது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து மீனத்தில் இருக்க அந்த சனீஸ்வர பகவான் எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா அவரோட 3ஆம் பார்வையாக உங்களோட வருமானத்தை பார்த்துட்ருக்கார். இதுவரை வருமானத்தில் தடைகள் இருந்தது பார்த்தீங்களா, அந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். தடைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மார்க் எதனா வாங்கியிருப்பீங்க, எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும், மாணவர்களுக்கு மார்க் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு படிப்பு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ நடக்க போகிற காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய ஒரு படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது அயன் சார்ந்த விஷயங்கள், ஆயில் சார்ந்த விஷயங்கள், தோல் சார்ந்த விஷயங்கள், இல்லை கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், இது போல துறைகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்காக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும், கதவை திறக்கும் போது காற்று உள்ளே வரும், அது ஒருத்தர் சொல்லியிருப்பார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கதவு திற காற்று வரும் சொல்லுவார். ஸோ அதுபோல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் டைம் தான் இது வந்து. இந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் கிடைக்கப்போகிற அடுத்த ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றம். ஏன்னா உங்களோட 6ஆம் வீடான கன்னி ராசியை சனீஸ்வர பகவான் பார்க்குறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்க போது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியை பார்க்கும்போது வேலையில் ரொம்ப நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்கள் ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்லையோ இல்லை கௌரவமான போஸ்டிங் இல்லைனாலும் ஒரு கௌரவத்துடன் ஒரு வேலை செய்யக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும், வேலை நீங்கள் மாறணும்னு வச்சுருந்தா இந்த காலகட்டம் வேலை மாற்றத்துக்கான காலகட்டமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வுகள் எழுதிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஏதாவது தயார் நிலையில் இருந்தீங்கன்னா வருகின்ற 6 மாத காலத்தில் போட்டித் தேர்வுகள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதுவும் சமூகம் சார்ந்த விஷயங்கள், பொதுநலத்துறை, சரிங்களா, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய துறை. ஸோ இது போல் இருக்கீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா, விஓஓ இருந்தாலும் சரி, இது மாதிரி ஜாபுகளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஏன்னா மக்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க, அதை தான் உங்களோட ஜாப், உங்களோட நோக்கமே அதை தான் இருக்குன்னு பொழுது அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களோட வயிறு சார்ந்த பிரச்சனைகள், சரிங்களா, வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை, இந்த உஷ்ணத்தால் சில ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பீங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. அப்போ என்ன பண்ணணும், முறையான உடற்பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கணும், ஃபுட்டு கரெக்டாக சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபீவர்னு ஒன்று வரும்போது தான் பார்த்தீங்கன்னா டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுவார், டைமுக்கு டேப்லெட் போடுவார், அப்போ தான் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவார். மற்ற டைமில் போட்டிங்கன்னா பீஸா பர்கர் என்ன கிடைக்குதோ வெளியே சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான உணவு, உடலுக்கு எது ஹெல்ப் பண்ணும், செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது போல் பிரெட்டு, பால், ரசம் சாதம், இது போல் தான், சரிங்களா. ரசம் சாதம்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அறுசுவை உணவு உண்டுட்டு கடைசியில் செரிமானத்துக்காக ரசம் சாதம் சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் ரசம் சாதமே ஒரு சாதமாக மாறிடுச்சு, ஒரு வேளை உணவாகவே மாறிடுச்சு. அப்போது உணவு பழக்கத்தை கொஞ்சம் சீரமைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷராசி நண்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவரோட 10ஆம் பார்வையாக உங்களோட தனுசு அந்த வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும், தந்தையிடம் இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது சண்டை போட்டுருந்தீங்க, இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையின் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தந்தையினுக்கு சில செலவுகளும் ஏற்படும். தந்தை செலவுகள் என்ன பண்ணும், தந்தை எங்கன்னா வெளியூர்
இல்லை ஆன்மீக பிரயாணங்கள் எதுவும் செல்வதற்கான வாய்ப்புகள், இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ ஏதாவது வரலாம். ஸோ அதுக்காக நீங்கள் எதாவது செலவு செய்வதற்கான வாய்ப்புகள், சுப செலவாக மாற்றிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறார். அதனால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி வாய்ப்பு இருக்கும்பொழுதே வாய்ப்பு உருவாக்குவதுன்றது வேறு. இந்த பிரபஞ்சமே வாய்ப்பை கொடுக்குது, அப்போ அதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா எதனா போகிறதா நீங்கள் போயிட்டு வரலாம், தாராளமாக போயிட்டு வரலாம். அதனால் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அங்கே ஆன்மீக பெரியோர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் உதவிகள் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. பண உதவியோ பொருள் உதவியோ தேவைப்படுவோருக்கு செய்வது தான் சிறப்பு. சரிங்களா? தொண்டு நிறுவனங்கள் எதுனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் உங்களால் முடிந்த, அந்த குழந்தைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகள் எதுவும் செய்யுங்க. ரோட்டில் நீங்கள் பைக்கில் எங்கன்னா போகும்போது டிராஃபிக்கில் நிற்பாங்க பாருங்கள், யாராவது கேட்பாங்க, யாசகங்கள் கேட்பாங்க, உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, முடியலன்னா இல்லைங்க நெக்ஸ்ட் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நீங்கள் ஏதாவது அவங்கள திட்டுறவோ இல்லை மன வருத்தப்படு பண்ணி நடந்துக்காதீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் கொஞ்சம் கொடுத்துருக்காருல கேப்பு, அதை நீங்கள் அடைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும். மிக முக்கியமான விஷயம், வார்த்தையில் கவனம். நீசமான வார்த்தைகளை கண்டிப்பாக பேசக்கூடாது. நீசமான வார்த்தைகள் சொல்லும் போது புரிஞ்சிருக்கும், மற்றவர்களின் மனம் வருத்தப்படும்படி பேசிடக்கூடாது. இல்லைனா ஊனமுற்றோர், முதியோர், வயதானோர் இவங்க யாரையும் புறக்கணிக்கவோ அவங்களுக்கு மனம் வருத்தப்படும்படியோ பேசாதீங்க. முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யுங்க அவங்களால் முடிந்ததுக்கு. சரிங்களா? இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த காலகட்டம், இந்த அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்து அடுத்த படிநிலைக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.